செய்யும் தொழிலே தெய்வம், அதை தெரிந்து செய்வதே தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய தொழிலுடைய அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை தெரிந்து புரிந்து அதை உணர்ந்து செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் நமக்கும் மற்றவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்குன்றதை ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி, கிரியேட் யுவர் டெஸ்டினி. அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒரு தொழிலுடைய பர்பஸ் என்ன, எதனால் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். அண்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தொழில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபராக இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைஃப்பில் எதுக்காக முதல்ல தொழில் பண்ணுறோம், யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஸோ உங்கள் மனசாட்சிட்டு நீங்களே கேட்கலாம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய மனசாட்சிகிட்ட நம்ம கேட்குறப்ப, ஸோ எதுக்காக நம்ம தொழில் பண்ணுறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கா, இல்லை மற்றவங்களுக்கு சம்திங் ஏதாச்சும் கொடுக்குறதுக்கா, இல்லை நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கா, என்ன விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தொழில் செய்கிறான் அப்படின்னா அந்த தொழில்னால் இந்த உலகத்திற்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம அந்த தொழில் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பர்பஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப நிறைய பேர் இப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப என்ன மேஜரான ஒரு திங் என்னென்னா, நமக்கே தெரியும் 99% ஆஃப் மக்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சில காரணங்கள் இருக்குது. எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது, 90% அப்படி இருக்காங்க. பட் 10% வந்துட்டு தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளில் யார் நிலச்சி நிற்பாங்க, ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றதான் இந்த வீடியோடைய மெயின் பர்பஸ்ஸு. இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் ஷாப் வைக்கிறீங்க. அந்த ஹோட்டல் ஷாப்பில் நீங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், ரெண்டு பேர் நம்ம ஒரு ஸ்டோரியை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா மணி ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் அந்த தொழிலை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இந்த ஹோட்டலில் என்னென்ன டெக்கரேஷன்ஸ் இருக்குது, இன்டீரியர் டெக்கரேஷன், நிறைய விஷயங்கள் பார்த்து பயங்கரமாக இது பண்ணி இவ்வளோ செலவு பண்ணால், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், இவ்வளோ இந்த இது பண்ணால் இவ்வளோ பணம் வரும் அப்படின்றத பயங்கரமாக கால்குலேஷன் பண்ணி துல்லியமாக நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை பண்ணுறீங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஹோட்டல் வைக்கிறாரு. ஆனால் அதில் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடியாலாம் கிடையாது. பட் ஆனால் அவர் வந்துட்டு ஃபுட்டுடைய ஒரு பிரியர், சாப்பாடு ராமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த ஃபுட்டை ரசித்து அவர் எந்த மாதிரி டேஸ்ட்டில் அவர் ஃபீல் பண்ணுறாரோ அதே விஷயத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் அவருக்கு தெரியுது. தொழிலை பற்றி அறிவு, அந்த பிளானிங் அதெல்லாம் தெரியலனா கூட இந்த ஒரு விஷயம் பெருசாக அவர் வந்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நீங்களே சொல்லுங்கள், இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டு ராமன் தான் ஜெயிக்கிறதுக்கு இந்த தொழிலில் வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கிறது எந்தளவுக்கு தொழிலில் முக்கியமோ, ஒரு தொழிலை பண்ணுறப்ப நமக்கு நிம்மதி வேணுன்றது அதை விட ரொம்ப முக்கியம். கரெக்டாக நிறைய பேர் இப்போ தொழில் பண்ணுற ஆண்டர்ப்ரனர்ஸ் நிம்மதி இல்லாமல் பண்ணுறதை ரொம்ப வருத்தமாக ஷேர் பண்ணிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்போ நம்ம மணிக்காக பண்ணுறோமா இல்லை சர்வீஸ்க்காக பண்ணுறோமா அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் மற்ற உயிருக்கு ஏதாச்சும் கொடுக்க முடிகிறது தான் இயற்கையினுடைய படைப்பின் நோக்கம், சரியா? அதற்கு ஆப்போசிட்டாக ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு தொழில் மூலமாக என்னத்தை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அந்த தொழிலில் நமக்கு நிம்மதியும் வராது, பியூரான சர்வீஸ் மக்களுக்கும் கொடுக்க முடியாது, அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸை புரியாமல் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீட்டை போட்டு ஒரு தொழில் பண்ணுறதுல எந்த ஒரு உபயோகமும் இல்லை அப்படின்றத பல ரிசர்ச் பண்ணி நிறைய பெரிய பெரிய லெஜண்ட்ஸுடைய அந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலும் நிறைய ட்ரைனிங் பேஸ்டாக நிறைய மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறத அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே இந்த ஃபோக்கஸ் ஆன் மணி க்ரியேஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப லெஸ் மணி லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ மணியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த மந்த் இவ்வளோ டர்ன் ஓவர், அடுத்த மந்த் அவ்வளோ டர்ன் ஓவர், இந்த மந்த் இவ்வளோ டார்கெட், இவ்வளோ கோல் அப்படின்னு சொல்லி அந்த மணியை நம்ம கோலாக வச்சு அந்த டார்கெட்டை வச்சு நம்ம ஓடுறப்ப அதில் கண்டிப்பாக இயற்கைக்கு முரண்பாடான ஒரு விஷயந்தான் நமக்கு வரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி மணியும் கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது, மக்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவையோ, நாலேஜோ, கலையோ மக்களுக்கு நீங்கள் கொடுத்து அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் தொழிலுடைய மெயின் பர்பஸ்ஸு. எந்த தொழில் பண்ணாலும் இந்த பர்பஸை பேஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துறீங்கன்னா அந்த ஹோட்டலில் நீங்கள் நடத்தக்கூடிய தொழில் மூலமாக நிறைய பேருக்கு நல்ல ஆரோக்கியமான அறுசுவை உணவை நீங்கள் கொடுக்க முடியுது அப்படின்றது தட் இஸ் a குட் பர்பஸ். அதை கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மக்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றது கான்செப்ட்டுங்க. இதில் காஸ்ட் கம்மி, இந்த பிரெயினாக அதிகமாக யோசிச்சு எந்த விஷயத்தை பண்ணாலும் அது செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல எப்படி யோசித்தாலும் தட் வில் பி குட்
பிஸ்னஸாக இருக்கும் ஆல்வேஸ் அப்படின்றத ஷேர் பண்ணி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட விதியை இந்த உலகத்தில் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, விதின்றது படைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆனால் அந்த விதியை உருவாக்கக்கூடிய சக்தி மனிதனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்லி ஓகே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்க முடியும். மனிதனுக்கு மட்டுமே உரித்தான அற்புதமான இந்த சக்தியை உபயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் தொழிலில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுன்றதை நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். பை.